இந்த 1.5 நிமிஷத்துல நீங்க ஒரு கண்டென்ட் பார்க்க போறீங்க. சுட சுட. இந்த கண்டென்ட்டோட பேர் என்னன்னா தி ஆர்ட் ஆஃப் பீயிங் ப்ரோக். சொல்ல ஆசைதான், ஆனா என்ன பண்ண படுப்புண்டையும் இல்ல. காசெல்லாம் இருக்கிறதே ஒரு விதமான நிம்மதி தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன யாரும் நானும் பாத்துருக்கேன். என் மனசுல இருக்கறத அப்படியே சொல்ற மாதிரியே இருக்கு. என்கிட்ட 10 பைசா கிடையாது. ஆலி பட்ஜெட் பிரேக் டவுன். ஸோ இதெல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு பாலியில் 78,600 rupees. திரும்ப வந்துட்டேன்டா, ஆட்டம் போட்டீங்க. இன்னமே வர மாட்டேன்டா. தேங்க்ஸ் ப்ரோ. ஜோக் ஜோக். ப்ரோக்கா இருக்கவங்க சிங்கிளாகவும் இருந்தாங்கன்னா அதுதான் பெஸ்ட் காம்போ. காசு இல்லைன்னா ஆள் இல்லை, ஆள் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் இல்லை. ஜாலியாக இருக்கலாம்பா, ஜாலியாக இருக்கலாம்பா. கட்டு மேட்டு. ப்ரோ நீங்க முதல்ல ஒரு வீடியோ போட்டு வைரல் ஆச்சுல, அந்த மாதிரி உங்க ஒப்பீனியனா உங்க கூட நீங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நடுவுல வந்து மிடில் கிளாஸ் யூஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காரு. பாட்டுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அண்ணா ஒரு டீ, லஞ்சுக்கு அண்ணா ஒரு டீ, டின்னருக்கு வேணும்னா ஒரு டீ. சார் உங்களுக்கு தெரியாது சார். பண்ணீங்களா மக்களே? நெயில் பாலிஷ பாத்தீங்கன்னா இல்லையா, அதுவே 2000 ரூபாய் இருக்கும். டீ மட்டும் குடிச்சு இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்களா. எங்க போனாலும் முன்னெல்லாம் ஏழையா இருக்கவங்க வந்து பணக்காரனா காட்டி ரொம்ப பண்ணுவாங்க. இப்ப என்னன்னா பணம் வச்சிருக்காங்க, ஆனா நான் ஏழைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஃபேஷனா இருக்கேன். ஜோக் ஜோக் இல்ல உங்களை வெளுக்கணும்டா. திமிரும் கிடையாது. ஹம்பிளா சிம்பிளா வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்போம். லைஃபோட லிட்டில் திங்ஸை என்ஜாய் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கவனுக்கு தான் அதோட சந்தோஷம் புரியும். ப்ரோ சூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. யார்ட்டையாச்சும் கடன் வாங்கியிருந்தாலாவது கையில காசு இருந்திருக்கும். நாங்க கடன் வாங்குற ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் போக மாட்டோம், கொடுத்த கடனை திருப்பி வாங்குற ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வர மாட்டோம். ஏன்னா முதல்ல கையில காசு இருந்தா தானே கடன் கொடுக்க முடியும். சோ இனிமே காசு இல்லாதவனை இலக்காரமா பாக்குறத விட கொஞ்சம் பொறாமையோட பாருங்க. புண்டா சூத்த மூட்டுறா புண்டா. ஏன்னா நம்ம எல்லாரை விட அவங்கதான் நிறைய இடத்துல நிம்மதியா இருக்காங்க. சூத்த மூட்டோ. நான் சண்டை போட வரல நண்பா, உன் ஒப்பீனியன் எடுத்து உன் சூத்துல சொருவிக்கோன்னு சொல்ல வந்த அவ்வளவு.